பெரிய அதிபர் பஷார் அல் அசாத் ஓட்டம் பிடிச்சதை பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு தான் வந்து பெரிய அட்வான்டேஜ். பட் மறைமுகமான பெரிய பாதிப்புக்குள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hi friends, it's a short video on what's happening in Syria and what next after this. அனைவருக்கும் வணக்கம். நேற்று வங்கதேசம், இன்று சிரியா, நாளை யுக்ரைன் அப்படின்னு தான் நடக்க போகுதுன்னு நம்மளோட அபிப்பிராயமாக இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் வந்து திடீர்னு ஒரு புரட்சி மாதிரி ஒன்று பண்ணி அங்கே இருக்கிற வந்து அரசாங்கத்தை வந்து டாப்பிள் பண்ணி திரும்பி வேறு ஒரு கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெம்ப்ளேட்டு கவனிச்சிங்கன்னா இப்போது சிரியாலேயும் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோம்னா அதிபர் வந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபேக்ஷன்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து மாளிகையை வந்து முற்றுகையிடுறாங்க, உள்ளே போய் எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறாங்க. இது மாதிரி ஒரு அதே டெம்ப்ளேட் தான் நடக்கிறது. ஸோ இப்போ தொடர்ச்சி என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது யுக்ரைனில் நம்ம வார் வந்து முடிவுக்கு வரலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ சிரியாவே பார்த்தோம்னா வந்து ஏகப்பட்ட வந்து குரூப்ஸ் இருக்குது. இப்போ அந்த கண்ட்ரியே வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையான்னு நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ அவ்வளோ ஒரு மோசமான திசையை நோக்கி தான் சரியாக போயிட்டுருக்கு. பட் இது நடுவில் வந்து என்னம்னா ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட் டீல் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பேசிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹேஷியம் தான், உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முந்தி ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகிறதுக்கு முந்தி ஜெயிக்கிறதுக்கு முந்தி என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா வந்து நான் மாத்திரம் வந்து அதிபர் ஆனேன்னா, அமெரிக்க அதிபராக ஆனேன்னா ஒரே நாளில் வந்து இதை போகிற முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன், யுக்ரைன் ரஷ்யா வார் போகிற முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சவால் விட்டார். ஸோ இப்போ அவர் வந்து அதை நிறைவேற்றி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வழி என்ன, ரஷ்யாவும் வந்து சமாதானத்துக்கு வரணும். யுக்ரைன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னா வந்து ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு சும்மா அதை சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ அமெரிக்கா வந்து திடீர்னு வந்து அந்த சப்ளையை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், வார் வந்து முடிஞ்சு யுக்ரைன் கதை க்ளோஸ், கதை வந்து கந்தல் தான். ஸோ அதை வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தான் பார்த்தோம்னா அதுக்கு நடக்கிறது முந்தையே வந்து பார்த்தோம்னா பைடன் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் சண்டை பொருள்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க யுக்ரைனுக்கு. அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் வந்து திரும்பி அதை வாபஸ் வாங்கலாம், அது வேறு விஷயம். பட் இப்போ வந்து யுக்ரைனில் சண்டை வந்து நிற்கணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து அமெரிக்காவும் மனசு வைக்கணும். அதுக்கு தான் வந்து இது ஒரு முன்னே தோணுது. ஆனால் இப்போ சிரியாவில் வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து இப்போ ஹெஸ்போலாவோட வந்து இஸ்ரேல் சண்டை போட நிறுத்தின உடனே இங்கே வந்து திடீர்னு சண்டை வந்து கிளம்பி இஸ்ரேலில் வந்து போய் பாம்லாம் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் முன்னேறுறாங்க. அப்புறம் வந்து அதிபர் வந்து போகிறாரு. பட் இதில் யுக்ரைனில் என்ன நடக்க போகிறது, நம்ம என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போது ரஷ்யா வந்து இங்கே ஃபோர்ஸஸ் வந்து சிரியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிரியாவில் அவங்க வந்து தங்களோட ஆர்மியெலாம் வந்து வாபஸ் வாங்கிட்டு திரும்பி ரஷ்யா நோக்கியே போயிட்டு திரும்பி இங்கே வந்து யுக்ரைனில் வந்து அதுக்கு வந்து ஈடாக வந்து யுக்ரைனில் வந்து சண்டையை வந்து நிறுத்துறதுக்கு அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணணும். அவங்களோட சப்ளை வந்து நிறுத்திட்டாலே போதும், யுக்ரைன் வந்து கம்னு அடங்கி போயிடும். யுக்ரைனை வந்து இன்னும் ஆடுறதுக்கு காரணம் வந்து வெளிநாட்டு சப்ளை தான் தோணுது. ஸோ இப்போ யுக்ரைனை பார்த்தோன்னா சிரியா மாதிரி கணக்கில் தான் போகணும்னு தோணுது இப்போ. ஏன்னா இப்போ யுக்ரைனை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுக்ரைன் வந்து இப்போ ரஷ்யா கையில் தான் இருக்குது இப்போ. ஸோ அதை வந்து ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் ரஷ்யா வச்சுக்கிட்டு மீதி பாகத்தை யுக்ரைன் வச்சுக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரீஸ் ஏதாவது இது பண்ணலாம், இல்லை அமெரிக்காவை வந்து பஃபர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ. ஸோ யுக்ரைனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இப்போ. சமாதானத்துக்கு வந்தே ஆகணும், இன்னும் திரும்பி அதே சவாலை விட்டுக்கிட்டு வந்து போக முடியாது இவர் ஜெலன்ஸ்கி. அதுதான் வந்து இதை நல்லா வெளிப்படையாக நமக்கு நினைக்க தோன்றுறது. ஏன்னா இந்த ஆப்ஷனை விட்டானா வேறு வழி கிடையாது யுக்ரைனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கிடையாது அவங்கக்கிட்ட. யூஎஸ் கொடுத்தா தான் உண்டு. ட்ரம்ப்புமே வந்து பார்த்தோம்னா இந்த வார முடிவு கொண்டரில் தான் வந்து குறியாக இருக்கார் அவர். அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து யுக்ரைன் வந்து இதே மாதிரி துண்டுபடும், நமக்கு சிரியா மாதிரி துண்டுபடும். சிரியா அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஓரளவுக்காக 2ஆக வந்து கண்ட்ரி உடையலாம் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. பட் இந்த சிரியா வார்லேயே வந்து கவனிச்சிங்கன்னா வந்து மெயினாக ப்ராப்ளமே என்னென்னா வந்து ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற அதிபர் வந்து அல் அசாதோட அப்பா வந்து தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முந்தி அவர் பண்ண ஒரு சிறிய தவறு தான் வந்து பெரிய லெவலில் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிச்சு. அப்போ ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து சிரியாவில் வந்து மக்கள்லாம் வந்து அமைதியாக தான் போராடினாங்க. அதை வந்து பெரிய சண்டையாக முட்டி
அது வந்து ரொம்ப கடுமையாக வந்து அவங்கள வந்து தாக்கினார் மக்களை, பாவம் பொதுமக்களை. அதான் மக்கள் திடீர்னு வீறு கொண்டு எழுந்துட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான லாஸஸ்லாம் வந்தது. ஆக்சுவலி இவர் வந்து இப்போ இருக்கிற அசாதை வந்து அதிபராக வரதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் அண்ணன் தான் இருந்தார். அவர் அண்ணா வந்து திடீர்னு காலமாயிட்டார். இந்த சண்டையில் காலமானதுனால இவரை வந்து கொண்டார் அவங்க அப்பா. இத்தனைக்கு இவர் டாக்டர்னு பேர், இவர் மென்மையான சுபாவம் கொண்டவர் அப்படின்னு தான் பேர் இவருக்கு, இந்த இப்போ இருக்கிற அதிபருக்கு. ஸோ எப்படின்னா நமக்கு என்ன இதை வெளிப்படுத்துது அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கடைசி தீர்மானிக்கிறது நம்ம நல்ல முடிவை அப்படின்ட்டு. எதுவே நடந்தாலும் வந்து ஒரு நல்ல முடிவு நமக்கு வேணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரியாக்ட்னால் உடனே நம்ம வந்து இது பண்ணுறது செயல்பாடு, ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு லாங் டேர்மாக வந்து இது பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு முந்தி நம்ம உத்தவ் தாக்கரே வந்து திடீர்னு பிஜேபிக்கு வந்து அதில் வாபஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அப்போயே சிவசேனாவை வந்து பிஜேபியை உடச்சிருக்கலாம். உடச்சதுன்னா பெரிய கலவரம் ஆகிருக்கும் பாம்பேயில், ரத்தம் ஆற ஓடி இருக்கும் பாம்பேயில். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க சிவசேனா ஆளுங்க. அப்படி பண்ணாமல் கொஞ்சம் காலம்லாம் பொறுத்து, இந்த 2 இயர்ஸ் பொறுத்து இருந்து அவங்க விட்டே வந்து இவரை உடைக்க வச்சு ஷிண்டே வந்து வெளில கொண்டு கவர்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் பண்ணி இப்போ சிவசேனா கட்சியும் இல்லை, பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் கவர்னர் இருக்க உத்தவ் தாக்கரே. அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். உடனே பண்ணாங்கன்னா ரியாக்ஷன். இந்திரா காந்தியை வந்து பண்ணாங்க. அப்போ 1984 திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க என்டிஆர் கவர்மெண்ட். 1 இயர் கூட ஆகல அவர் கவர்மெண்ட்டு. ஆந்திரா வந்து பற்றி எரிஞ்சுது. அப்புறம் திரும்பி அவங்க அக்டோபர் செத்து போயிட்டாங்க இந்திரா காந்தி. அப்படியே வந்து ஒரு சீட் கூட வரல காங்கிரஸுக்கு. அப்போ 84 அனதா வலை கூட வரல. அதனால் வந்து அதுதான் வந்து இது இமீடியட் ரியாக்ஷன் இந்திரா காந்தி பண்ணது. ஸோ அதனால் வந்து இந்த அதிபர் வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி ஒன்று கொஞ்சம் கண்டு ஆட்சி பண்ணியிருக்கலாம். மக்கள் எதிர்ப்பு சம்பாதிச்சதால்தான் வந்து அவங்களாம் இருக்க முடியல. அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு நாட்டில் என்ன தெரியுது நமக்கு பார்த்தோம்னா, இலங்கையாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், மக்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துடலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது வெளிப்படையாக தோணுது. இதில் இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ ஒரு அரசாங்கம் வந்து தன்னை நம்பி இல்லாமல் வெளிநாட்டு சக்தியை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிரியா நல்ல எக்ஸாம்பிள். சிரியாவுக்கு நடந்தது தான் வந்து யுக்ரைன் நடக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ யுக்ரைன் வந்து தன்னை நம்பி இல்லை, அவங்க மற்ற நாட்டை ஆதரவாக நம்பியிருக்காங்க. ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு, சாமர்த்தியமாக செயல்பட்டு வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கலாம் அவர் யுக்ரைன் அதிபர். அது இல்லாமல் தேவையான மக்களோட வெளிநாட்டு ஆதரவெலாம் தேடி இது பண்ணிட்டேன், சண்டை போடுறேன் அப்படின்னு ஆரம்பித்து சண்டையை பெருசாக்கி கடைசி மக்கள்லாம் உயிர் திறந்தது தான் வந்து மிச்சம். ரஷ்யாவுக்கும் வந்து லாஸஸ் இருக்குது. பட் ரஷ்யா வந்து இன்னும் பெரிய நாடு, அவங்க இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. பட் யுக்ரைன் வந்து பார்த்தோன்னா ஒரே நாள் போர்லேயே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் செத்து போகிறாங்க யுக்ரைனில். அதுவும் இளைஞர்கள்லாம் செத்து போகிறாங்க பாவம். அது மாதிரி ஒரு லூஸ் மாதிரி பண்ணி ஒரு அதிபர் வந்து வெளிநாட்டு ஆளுங்களையும் சக்திகளை நம்பி நமக்கு ஆதரவு தருவான் அப்படின்னு நம்பி பண்ணாங்கன்னா என்னென்ன ஆகுங்கிறதுக்கு யுக்ரைன் நல்ல எக்ஸாம்பிள், சிரியாவும் நல்ல எக்ஸாம்பிள். சிரியா வந்து பார்த்தோம்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து ஈரானு, ஹெஸ்போல்லா, ரஷ்யா இவங்களாம் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சார்பாக, அரசாங்கம் சார்பாக. திடீர்னு அவங்களாம் வந்து குவைட் ஆனவுடனே வேறு வழி கிடாமல் போயிடுச்சு. அல்சாதை வந்து வெளில போயிட்டார் அவர். ஸோ நல்ல ஒரு உதாரணம். வெளிநாட்டு சக்திகளை நம்பி நம்ம சண்டையில் இறங்கினோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிரியா நல்ல எக்ஸாம்பிள். அதை வச்சு யுக்ரைனை வந்து படிப்பினை கற்றுக்கணும். பட் அவங்க கற்றுக்க மாட்டாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் ட்ரம்ப் வந்தோன்னா இது மாதிரி பண்ணி வாரை வந்து முடிவு கொண்டு வரான்னு நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வார் வந்து சீக்கிரம் முடியும் ட்ரம்ப் வந்தாருன்னா, வேறு ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா. பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வந்து யுக்ரைனுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் சிரியா பார்த்தாவா திருந்தணும் அவங்க யுக்ரைன். அதனால் வந்து பண்ணுவாங்க நம்ம நினைக்கலாம். லெட்ஸ் சி. ஜெய்ஹிந்த்.